எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவரு மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள் உங்களுக்கு தெரியுமா? கால குடும்பம் சொன்ன கண்ணீர் வரவங்களே. பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக நம் தாய்மொழி இருக்குது. ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்கு. இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக்கி தமிழை பாடமொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான். கொடுமை. கல்வியும் மருத்துவமும் அரசிடத்தில் இருந்தது, பொதுமையாக இருந்தது. அவை தனியார் முதலாளிகளின் வர்த்தகமயமாக வியாபார பண்ணமாக மாற்றிய பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள். எவரையா மறுக்க செல்வார்? எடப்பாடி பழனிசாமி மறுப்பாரா? ஐயே சரியாரி தங்கவில்லை. ஒரு சின்ன புத்தகம் எழுதிருக்கிறாரு. இப்படியா சொல்றாரு, காலில் விழுந்து கதறாரு. தலைவரை கொடுத்துறாதீங்க, தலைவரே, தலைவர் தனியார் கொடுத்துறாதீங்க, தலைவர். கடைசி நம்மகிட்ட காசு இல்ல. அரசாங்கத்திடம் இல்லாத காசு தனியார் முதலாளிகிட்ட எப்படி போச்சு? இதெல்லாம் எப்படி போச்சு? அவ்வளவு இவர் ஆட்சியிலே சாராயத்த முதலாளிகள் எல்லாரும் இன்னைக்கு கல்வி தந்தைகள். பெருமக்களே, கல்வி தந்தைகள், தாளாளர்கள், பல லட்சக்கணக்கான சொத்துகள், கோடிகளுக்கு உரிமையாளர்கள். என்ன கொடுமை பாருங்க. எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தி போயிட்டு